ராதா, ராதா, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கம்மா. என்னோட அடியில நீ ஒரு வைரத்தை போட்டிருக்க. அந்த கடவுள் கூட இப்படி ஒரு கருணைய காட்டல. ஆனா நீ காட்டியிருக்க. இல்ல காயத்ரி, இது இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. நான் பண்ண தப்ப கூட நீங்க நியாயப்படுத்திட்டீங்க. நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கூட லாய்க்கு இல்லாதவளாயிட்டேன். உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களோட வளர்ப்பு தான் இன்னைக்கு ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை ஆக்கி இருக்கு. ஆனா நான் உங்களை மாதிரி இல்லாம ஆகாஷ நல்ல பண்போட நான் வளர்க்கல காயத்ரி. என்ன மன்னிச்சிடுங்க காயத்ரி, என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல ராதா, ஒரு அம்மா என்னைக்குமே ஒரு பிள்ளைய தப்பா வளர்க்க மாட்டா. ஆனா எல்லாருக்குமே ராமன் மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்காதுமா. ராஜேஷ், சொல்லுங்கம்மா. நீ என்னோட பையன் தானே? இங்க பாருப்பா, உன்னோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியாம அத்தை, அம்மா, அத்தை, அம்மா, அம்மா, ராஜேஷ், அம்மா. இது வரைக்கும் நான் இந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்தேன். இப்ப நானையே நாசமாக்க பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ராஜேஷ், நீ உன்னோட அம்மா செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிருப்பா. இந்த குடும்பம் எப்பவுமே எப்பவும் ஒன்னாதான் இருக்கணும். ஆமாப்பா, நான் கடைசியா உங்ககிட்ட இதத்தான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நடக்கும். இப்போதைக்கு நீங்க சரியானா போதுமா, எல்லாமே சரியாயிடும். ஆர்த்தி, அத்தை, சொல்லுங்க அத்தை. ஒரு அத்தை தான் மருமகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பா. ஆனா உனக்கு நிறைய சொல்லி கொடுத்த. ஆனா நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனா நீ என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்க. அதெல்லாம்
எனக்கு இப்பதான் புரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக ஒரு நல்ல குடும்பத்துக்கு தான் கிடைப்பா. இல்ல இல்ல அத்தை. நான் தான் கொடுத்து வச்சவ. உங்களை மாதிரி ஒரு நல்ல அத்தை எனக்கு கிடைச்சிருக்காங்க. நீங்க நீங்க எதுவும் பேசாம இருங்க அத்தை. ப்ளீஸ். நீங்க எதுவும் பேசக்கூடாது. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. எங்க எல்லாருக்காகவாவது நீங்க சீக்கிரமா குணமாயிடணும் அத்தை. உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட அன்பு, உங்க அரவணைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. நீ நல்லா இருக்கணுமா? என்னோட ராஜேஷ நல்லபடியா பாத்துக்கோ. உனக்கு எப்பவுமே நீ துணையா இருக்கணும். ஏ ராஜேஷுக்கு துணையாயிரு. என்னங்க அத்தை? அம்மா அம்மா காயத்ரி, நீ இனிமே எதுவும் பேசக்கூடாது. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரமா? நீங்க இருக்கப்பா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ராஜேஷ் ராஜேஷ் அம்மா அம்மா ராஜே, நீ நீ என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாத. நீ 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 என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாத. அம்மா அம்மா நாகாதம்மா, நாகாத அம்மா. இப்போதான் நீங்கள் தைரியமாக இருக்கணும் சிந்தியா சார். விதியை யாரால் வெல்ல முடியும்? இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்தை அண்ணி தாங்கிட்டு வந்தாங்க. இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்.
என்ன பண்ணுவப்பா? வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நான் ஏன் உனக்கு தண்டனை கொடுக்கணும்? உன் அம்மா மேல நம்பிக்கை வைய. நீ என்னோட பையப்பா, நீ ஏன் பையன். தாய் பாசத்துல கண்மூடித்தனமா நடந்துகிட்ட. இப்பதான் நான் அதை உணர்ந்துட்டேன். நீதான் என் பையன், அதான்பா உண்மை. கலியுக ராமனே. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக ஒரு நல்ல குடும்பத்துக்கு தான் கிடைப்பா. என்னோட ராஜேஷ நல்லபடியா பார்த்துக்கோ. உனக்கு எப்பவுமே நீ துணையா இருக்கணும். உங்க மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அவங்க சுமங்கலியா இருக்கும்போதே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த சிகப்பு சேலைய அவங்க மேல போத்தி விடுங்க. வாங்கப்பா.
கடைசி காரியத்தை நடத்துறதுக்கு எல்லா பசங்களும் இங்க வாங்க. என்ன பண்டிதர, அம்மாவோட பாடையை தூக்கிறதுக்கு மட்டும்தான் பசங்களுக்கு எப்பவும் உரிமை இருக்கா இல்ல? அதே மாதிரி அப்பாவோட சொத்துல பசங்களுக்கு உரிமை இருக்கணும்ல? நான் கேக்குறது சரிதானே? எனக்கு இவங்க செய்யறது பெரிய அநியாயம் பண்டிதரே. ஆகாஷ், இப்படி எல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. எது சரியான நேரம் எது சரியில்லைன்னு எனக்கு தெரியும்னா. நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு என்னோட உரிமை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த பாடையை தூக்கிட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எப்படியும் இந்த பாடையை தூக்குறதுக்கு உங்களுக்கு 4 பேராவது தேவைப்படும்ல? எங்க அப்பா அவர் கடமைக்கு கையில தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. உங்க சொந்த பையன் நான் இங்க இருக்கும் போதே அம்மாவை தூக்குறதுக்கு வெளியால கூப்பிட்டா உங்களுக்கு தான் அசிங்கம். நீங்களே நல்லா யோசிச்சுக்கங்க. நான் கேட்கறதுல ஒண்ணுதான், எனக்கு என்னோட உரிமை கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்னு நீங்க சொன்னா நான் இதை தூக்க மாட்டேன். நான் வாழ்றதுக்கு எனக்கு பணம் வேணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நான் தாராளமா செய்யறேன். உயிரோட இருக்கும் போதுதான் இவங்க எனக்கு எதுவும் செய்யல. செத்ததுக்கு அப்புறமாவது எனக்கு இதை செய்யட்டுமே. கடைசி காலத்துல என் ஆசையை நிறைவேற்றாம போய் சேர்ந்துட்டாங்க. இந்த லட்சணத்துல இவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறது ஒரு கேடா? உன்னோட பங்கு இதுல இருக்கு. நீ கவலைப்படாத, நீ கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. இந்த குடும்பத்திலேயே நீ மட்டும்தான் புத்திசாலின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நான் பாடையை தூக்குறேன், கிளம்புறேன். நில் ஆகாஷ். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த உரிமையை நீ இழந்துட்ட. எங்க அம்மாவை தூக்கிறதுக்கு உன்னோட தோல் எங்களுக்கு அவசியம் இல்லை. போ, இந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டீங்கிறது போயிடு. உனக்கு எப்பெல்லாம் அம்மாவோட ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் இந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற எழுத்துக்கள்ல உன்னோட அம்மாவை நீ தேடிக்க. வாங்கண்ணா.